கதறி அழுகின்ற சவால். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரிகளே, ஒரு பெண்ணின் வாழ்க்கை முழுவதும் கணவர், பிள்ளைகள், குடும்பம், வேலை, உறவுகள் மற்றும் பல உணர்வுகள், பொறுப்புகள், அழுத்தங்கள் மற்றும் சிக்கல்கள் இருக்கலாம். இப்படித்தான் ஒரு பெண்ணின் வாழ்க்கை தினமும் சுழன்று கொண்டே இருக்கிறது. ஆனால் உங்கள் சந்தோஷங்கள், சோகங்கள், பயங்கள் மற்றும் நம்பிக்கைகளை, இன்னும் சொல்ல போனால் உங்கள் இருதயத்தை முழுமையாக புரிந்து கொள்ளும் இயேசுவுடன் வெளிப்படுத்தி ஒரு அழகான தொடர்பை, ஒரு பாதுகாப்பான சூழலை இந்த கதறி அழும் சவால் நமக்கு அமைத்து தருகிறது. இந்த 30 நாட்கள் கதறி அழும் ஜெப சவால் ஒரு சாதாரண நிகழ்ச்சி அல்ல. சாதாரண பெண்களாகிய நம்மை கொண்டு தேவன் செய்ய போகும் ஒரு அசாதாரண எழுப்புதல். நாம் தினமும் நம் மனம் மற்றும் குரலை இயேசுவிடம் உயர்த்த அழைக்கும் ஒரு சிறந்த அழைப்பு. இந்த கதறி அழும் ஜெப சவால் என்றால் என்ன என்ற கேள்வி உங்களுக்குள் எழுந்ததை என்னால் அறிய முடிகிறது. பெண்களாகிய நாம் நம்மை தாழ்த்தி நம் வாழ்க்கைக்காக, நம் குடும்பத்திற்காக, நம் தேசத்திற்காக, இந்த உலகத்திற்காக மற்றும் தேவனிடமிருந்து விலகி நிற்பவர்களுக்காக உறுதியுடன் உபவாசித்து ஜெபிக்க போகிறோம். பெண்களுக்கான இந்த சவால் நம் தேவைகள் மட்டுமல்லாமல் தேவனை கொண்டாட, ஆன்மீகத்தில் வளர மற்றும் பரலோகத்தில் எல்லா குரல்களும் தேவனை இணைந்து துதிக்கும் நாளுக்கு நாம் பயிற்சி அடைய இது ஒரு அழகான பயணம். வேத வசனங்களிலிருந்தும் தேவ பணியாளரான சகோதரி நான்சி டிமோஸ் வாகிமுத் அவர்களின் வார்த்தைகளிலிருந்தும் எடுத்த சக்தி வாய்ந்த ஜெபங்களை பகிர்ந்து பெண்களுக்கு வேதாகம அடிப்படையிலான ஜெப மொழியை உருவாக்க உதவுவதுதான் இந்த கதறி அழும் சவாலின் நோக்கம். இந்த கதறி அழும் சவால் என்பது ஒரு தீவிரமான, இந்த காலத்திற்கேற்ற தீர்க்க தரிசன அழைப்பாக தேவனுடைய ஜனங்கள் ஒன்றாக இணைந்து இந்த உலகில் நடந்து கொண்டிருப்பவற்றை உணர்ந்து அதன் பாரத்தை மனதில் சுமந்து மனம் திரும்புதலோடு, ஏக்கத்தோடு, விசுவாசத்தோடு, தாழ்மையோடு, அவசரத்தோடும் தேவையோடும் கர்த்தரிடம் மனம் உருகி கூப்பிட செய்யும் அழைப்பாக நான் இதை பார்க்கிறேன் என்று சகோதரி நான்சி சொல்றாங்க. பரலோகம் ராஜரிகம் செய்கிறது என்ற கருப்பொருளை மையப்படுத்தி அடுத்த 30 நாட்கள் தினமும் ஒரு வேதாகம பகுதி, சுருக்கமான தியான கருத்து, எவ்வாறு ஜெபிக்கலாம் என்பதற்கான எடுத்துக்காட்டுகள் மற்றும் தினசரி ஜெப வழிகாட்டுதல்கள் இதில் இடம்பெறும். சங்கீதம் 3:4 நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பரலோக ராஜரிகம் செய்கிறது என்று நாம் நம்புவதால் பரலோகம் நம்முடைய கூக்குரலை கேட்கிறது என்பதையும் நாம் நிச்சயமாக நம்புகிறோம். கர்த்தரிடம் மனம் உருகி கதறி அழுது ஜெபிக்க எங்களுடன் சேர விரும்பும் சகோதரிகளே, நீங்கள் ரிவைவ் அவர் ஹார்ட்ஸ் தமிழ் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் இணைந்து கொள்ளலாம், அல்லது ரிவைவ் அவர் ஹார்ட்ஸ் தமிழ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பிப்ரவரி 16 முதல் தொடங்கும் இந்த பயணத்தில் எங்களுடன் இணையுங்கள். 30 நாட்கள் சவாலின் ஒரு பகுதியாக திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை ஒவ்வொரு நாளும் புதிய ஆடியோ கோப்பு பதிவேற்றப்படும். இந்த கதறி அழும் ஜெப சவால் மூலம் நம் வாழ்க்கையில் ஒரு புதிய ஆவிக்குரிய எழுச்சி ஆரம்பமாகட்டும். எங்கள் ரிவைவ் அவர் ஹார்ட்ஸின் தமிழ் மொழி ஊழியம் ஆண்டவரின் வார்த்தைகளை மேன்மைப்படுத்துவதன் மூலம் பெண்களின் விடுதலை, நிறைவான வாழ்வு, கனி கொடுக்கும் ஜீவியம் ஆகிய இவைகளை கிறிஸ்துவுக்குள் பெற்றுக்கொள்ள அழைக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.